நீங்க நகை கடைக்கு போனது இல்லைனாலும் இவரோட ஆட ஏதோ ஒரு வீடியோல நீங்க பார்த்திருப்பீங்க. ஆமாங்க, லலிதா ஜுவல்லர்ஸோட ஐபிஓ பாத்தீங்கன்னா ஓபன் ஆயிருக்கு. ஆல்மோஸ்ட் 9,000 crore மேல இந்த ஐபிஓல ஜெனரேட் பண்ண போறாங்க. இதுல 70% மேல ஃப்ரெஷ் இஷ்யூவா வருது. ரொம்ப நல்ல விஷயம். அப்படியே ஃபண்டமெண்டல்ஸ் எடுத்து பாத்தீங்கன்னா ரெவன்யூ லாஸ்ட் இயர்ல இருந்து இந்த இயர் நீங்க கம்பேர் பண்ணி பாத்தீங்கன்னா 40% மேல இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அப்படியே உங்க பேட் எடுத்து பாத்தீங்கன்னா 180% மேல இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அண்ட் உங்களோட ரிட்டர்ன்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, ROE ரோஸ், இது எல்லாமே 25 to 40% கிட்ட வச்சிருக்காங்க. அண்ட் உங்க டெப்ட் நீங்க பாத்தீங்கன்னாலும் இயர் ஆன் இயர் கொஞ்சம் அதிகமா இருக்கிற மாதிரி தெரிஞ்சது. பட் டெப்ட் ஈக்விட்டி ரேஷியோவை பாக்குறப்போ 0.5 தான் வச்சிருக்காங்க. இது ரொம்ப ரொம்ப நல்ல வேல்யூ. சோ ஓவராலா ஃபண்டமெண்டல்ஸ்க்கு 4.5 ஸ்டார்ஸ் நம்ம கொடுத்துடலாம். அப்படியே உங்க வேல்யூவேஷன் நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா PB ரேஷியோ கொஞ்சம் அதிகமா இருக்கிற மாதிரி தெரிஞ்சது. பட் PE ரேஷியோ பியர் குரூப்போட கம்பேர் பண்ணி பாக்குறப்போ ஒரு நல்ல வேல்யூவேஷன்ல இருக்காங்க. ஆல்மோஸ்ட் 4 ஸ்டார் இதுக்கும் நம்ம கொடுத்துடலாம். இதே மாதிரி உங்க டெய்ல்விண்ட் எடுத்தீங்கன்னா இதுலதான் பாத்தீங்கன்னா ரொம்ப அதிகமா இவங்க ஸ்கோர் பண்றாங்க. இந்த ஜுவல்லரி செக்மெண்டே பாத்தீங்கன்னா 6 லட்சம் கோடி மார்க்கெட்டா இருக்கு. இது நெக்ஸ்ட் 5 இயர்ல 12 லட்சம் கோடி மார்க்கெட்டா மாறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குன்னு மார்க்கெட் ப்ரொஜெக்ஷன் சொல்றாங்க. இதுல கல்யாண் ஜுவல்லர்ஸ், லலிதா ஜுவல்லரி எல்லாம் பாத்தீங்கன்னா மேஜர் சங்க் இவங்க தான் எடுத்துட்டு போவாங்க. ஏன்னா இவங்க தான் இதுல லீடிங் பிளேயர். சோ டெய்ல்விண்ட பொறுத்த வரைக்கும் ஃபுல் மார்க்ஸ் நம்ம கொடுத்துடலாம். சப்போஸ் நீங்க ஒரு ஷார்ட் டேர்ம்காக என்டர் ஆகிற மாதிரி இருந்தீங்கன்னா கிரே மார்க்கெட் பிரீமியம் இன்னிய தேதிக்கு 17% ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. சோ டீசென்டா இருக்கு. பட் ஒரு லாங் டேர்முக்காக நீங்க பாத்தீங்கன்னா பயங்கரமான ஒரு குவாலிட்டி காம்பவுண்டரா தெரியுறாங்க. சோ இந்த ஐபிஓக்கு மார்க்கெட் விக்ஸோட ஸ்கோர் பாத்தீங்கன்னா 3.9 ஸ்டார்ஸ். இதுல ஷேர் பண்ண எல்லா இன்ஃபர்மேஷனுமே உங்க எஜுகேஷன் பர்பஸ்க்காக தான். வீடியோ பிடிச்சதுன்னா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க.